Hi student, 12th standard, chapter 11, example 1.16. Suppose the f of x given below represent the probability mass function. ஒரு probability mass function கொடுத்து find the value, c value find பண்ண சொல்றாங்க, mean and variance value find பண்ண சொல்றாங்க. Very easy ஆன topic. Yeah. First probability mass function வரும் summation of f of x and p of x equal to x ரெண்டு சேம் தான். இது p of x equal to x கூட ஒரு formula by probability mass function equal to 1. அது next நான் லாஸ்ட் கிளாஸ் என்ன நமக்கு probability density function பார்த்தோம் integral minus infinity plus infinity f of x லாஸ்ட் கிளாஸ் நமக்கு minus infinity plus f of x dx equal to 1. இது summation of x அது f of p of x equal to x ன்னு சொன்னாலும் ஓகே தான், அல்லது f நேரம் x f of x equal to 1 சொன்னா கரெக்டா, ரெண்டு சேம் என்ன கொடுத்தனாலும் அது தகுந்த ஃபார்முலா மாறும். ஓகே, இது ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷனோட ஜெனரல் வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம ப்ராபபிலிட்டி மாஸ் ஃபங்க்ஷன் வேல்யூ நமக்கு என்ன, நமக்கு இது ஃபுல் வேல்யூ என்ன சம்மேஷன் மீனிங் வரும், ஃபுல் வேல்யூ ஆட் பண்ணி ஈக்குவல் டு 1. இப்போ ஆட் பண்ண வரும் சி ஸ்கொயர் ஃபுல்லாக 10c ஸ்கொயர் இருக்கும், 10c அங்கே ஒரு 4 7 8 9 10c ஸ்கொயர், 2c 3c, இந்த ப்ளஸ் 1 சைடு வந்தால் -1. இட் இஸ் a quadratic equation. இந்த quadratic equation பண்ணால் c வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். ஓகே, 10 into 1 -1 -10, மல்டிப்ளை பண்ணால் -10, ஆட் பண்ணால் 3 வரணும். என்ன ஃபேக்டரேஷன் 5 2s are 10, எதுக்கு நெகட்டிவ் கொடுக்கலாம், -2க்கு நெகட்டிவ் கொடுத்தா 2 -10, 5ல 2 போனால் 3 வேல்யூ. இங்கே 10c ஸ்கொயர்ஸ்னா இங்கே 10c போட்டு இங்கே 10c போட்டு ஈஸியாக ஷார்ட்கட் மெத்தட். இப்போ இந்த 5ஆல் கேன்சல் பண்ண எத்தனை டைம்ஸ் இருக்கும், 2 டைம்ஸு. இந்த 2ஆல் கேன்சல் பண்ணால் 5 டைம்ஸு. அப்போ 2c +1 ஒரு ஆன்சரு, 5c -1 another ஆன்சரு. அப்போ 2c + 1 = 0னா 2c = -1 +1 சரி வந்தா அப்போ c = -. நம்ம ப்ராபபிலிட்டியில் -1 ஃபேக்டரே வராது, நெகட்டிவ் எம்ஸே வராது, இஸ் இம்பாசிபிள். ஓகே, another ரிசல்ட்டை ஃபைண்ட் பண்ணலாம். 5c -1 = 0, 5c = 1, அப்போ c = 1/5. ஓகே, இப்போ நமக்கு இதான் நமக்கு என்ன வரும், c வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். செகண்ட் மீன் வேல்யூ வேரியன்ஸ். ஓகே, ஒரு டேபிள்ல ஈஸியாக ஃபைண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மீன் வேல்யூ EFX வேல்யூ வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணலாம். இப்போ டேபிள்ல எக்ஸ் வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம் 1 to 6. நெக்ஸ்ட் மீன் வேல்யூக்குன்னா நமக்கு ஸ்கொயர் டேர்ம்ஸ் தேவைப்படுது. ஸ்கொயருக்கு ஒரு another டேபிள், f of x ஒரு டேபிள், x f of x ஒரு டேபிள், x ஒரு டேபிள். இந்த வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டா ஈஸியாக வேல்யூ நம்ம எடுத்து ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ் டைம் ஸ்கொயர் பண்ணா நான் 1 ஸ்கொயர் பண்ண 2 ஸ்கொயர் பண்ண 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் பண்ணா 16 5 ஸ்கொயர் பண்ண 25 6 36. f of x வேல்யூ क्वेश्चनல கொடுத்துறாங்க. ஓகே, c ஸ்கொயர் 2c ஸ்கொயர். c வேல்யூ முன்னாடி ஃபைண்ட் பண்ணி வச்சுக்கிறோம். இங்க 1/5 1/5 ஸ்கொயர் பண்ணா 1/25. அப்போ 2c ஸ்கொயர்னா 2/25, 3c ஸ்கொயர்னா 3/25. ஏன்னா c வேல்யூ 1/5 வந்து ஸ்கொயர் பண்ணணும். ஓகே, 4/25. நெக்ஸ்ட் 5/25. ஓகேவா, நெக்ஸ்ட் எப்படி 5/25னா, ஏன்னா 5க்கு நேரா ரிசல்ட் பாருங்க, 5க்கு நேரா ரிசல்ட் நமக்கு 1/5 தான் c வேல்யூ, cக்கு வந்து 1/5 தான். எனக்கு கீழே எல்சி வந்து சேமா இருக்கணும், அதெல்லாம் என்ன யூஸ் பண்ணும், ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணி ஒரு 5ஆல் டிவைட் பண்ணால் வேல்யூ மாறாது. அப்போ 1 into 5 5 5 into 5 25 தான் 5/25. ஓகே, நெக்ஸ்ட் அதே சேம். நெக்ஸ்ட் இங்கே ரிசல்ட்னா 2c. ஓகே, 2c c வேல்யூ நேரம் 1/5, அப்போ 2/5. எல்சி எல்லாத்தையும் சேமா 25 இருக்குது. அப்போ ஒரு 5 வேணும்னா அப்புறம் ஒரு 5ஆல் மல்டிப்ளை பண்ணி 5ஆல் டிவைட் பண்ணுங்க. 2 5 நமக்குண்ணா 10/25, அதான் 10/25. எல்சி கீழே பாரு சேமா 25 இருக்க பாரு. ஓகே, அதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கல்ல. இப்போ நெக்ஸ்ட் நேரம் இந்த எக்ஸ் வேல்யூ f of x மல்டிப்ளை பண்ணுறோம். 1 into 1 25, 2 into 2 4/5, 3 into 9 25, 4 into 16 25, 5 into 5 25/25 என்ன 60/25. நெக்ஸ்ட் ஸ்கொயரும் f of x ஃபைன் மல்டிப்ளை பண்ணுறோம். இதையும் இது மல்டிப்ளை பண்ணால் இது மல்டிப்ளை பண்ணி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இது ஃபுல் வேல்யூ எனக்கு என்ன, இதெல்லாம் ஆட் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் எக்ஸ் f of x வேல்யூ ஆட் பண்ணுங்க, x ஸ்கொயர் f of x வேல்யூ மட்டும் ஆட் பண்ணி ஃபைனலாக டோட்டல் வேல்யூ ஃபைன் பண்ணி வச்சுங்க. இப்போ இதுக்கப்புறம் வேல்யூஸ்க்கு வரலாம். மீன் வேல்யூக்கு என்ன ஃபார்முலானா EFX வேல்யூ. EFX வரும் x into f of x வேல்யூ, இது x f of x வேல்யூ தான் மீன் வேல்யூ. அப்போ 115/255 தான் ஆன்சரு. இது சிம்பிளை பண்ணி வச்சுங்க. எத்தனை நமக்கு இதில் இப்போ நமக்கு 5 டைம்ஸு, இது நம்ம 23 டைம்ஸ், அப்போ 23/5 தான் மீன் வேல்யூ. நெக்ஸ்ட் நாங்கள் வேரியன்ஸுக்கு EFX ஸ்கொயர் தேவைப்படுது. EFX கண்டுபிடிச்சா தான் வேரியன்ஸ் ஃபைன் பண்ணலாம். அப்போ EFX ஸ்கொயர்னா என்ன, எதுக்கு ஈக்குவல், சம்மேஷன் x ஸ்கொயர் f of x க்கு ஈக்குவல்.
அப்போ சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் எல்லாம் ஃபைன் பண்ணோம் 585/25. இப்போ வேரியன்ஸ்க்கு வரலாமா? வேரியன்ஸ் என்ன பண்ணலாம்? எஃப்எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எஃப்எக்ஸ் ஹோல் ஸ்கொயர். எஃப்எக்ஸ் ஸ்கொயர் வேல்யூ 585/25 வேல்யூ இருக்குது. இந்த மைனஸ் எஃப்எக்ஸ் வேல்யூ 23/5. 23 ஸ்கொயர் பண்ணோம் 529, 5 ஸ்கொயர் பண்ண 25. எல்சியம் சேமா இருக்குது. மைனஸ் பண்ணால் 56/25. டிவைட் பண்ணால் 2.24 தான் ஃபைனல் ஆன்சர். மீன் வேல்யூ வேரியன்ஸ் வேல்யூ கேட்டாவே இது டேபிள் ஃபைன் பண்ணிக்க. எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த வேல்யூ ஃபைன் பண்ணிட்டு ஜஸ்ட் டோட்டல் மட்டும் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட டோட்டல் ஃபைன் பண்ணிக்க. எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸோட டோட்டல் ஃபைன் பண்ணிட்டு அந்த ஃபார்முலா சப்ஜெக்ட் பண்ணால் நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்துடும். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்.